மழை வந்து போயிடுச்சுன்னா உங்க அம்மா வீட்டுல வந்து விட போறீங்க. உங்க அம்மா வீட்டுல வந்து விட ஊரு அந்தலி அந்தலி ஆமா வருஷம் நீங்க கொடுத்துக்க போயிட்டு வந்துதான் இருக்கேன். ஒரு நைட்டாவது இந்த ஊர் ஆட்டான்னு நினைச்சேன். இந்த மாரியாத்தா புனித்துல இந்த வருஷம் தான் நம்ம வாய்ப்பு கிடைச்சு. இன்னைக்குதான் எல்லாட்டி கூட இருக்க முடியாது. எல்லாட்டி கூட இருக்க முடியாது. விழுப்புரம் மாவட்டம்
ரெண்டாயிரத்தி எடுத்து சேர்ந்த அஞ்சலி நன்னாகரம் சக்தி ஒன்று சொன்னமே அங்கே ஒரு சுரூபத்தை கொண்டு ஸ்ரீ முத்து முகமது அம்மனுக்கு சக்தி கூழ தந்துவிட அம்மனுக்கு சேர்த்து அதாவது அம்மனுக்கு நந்தினி இங்கிருந்து ஓட்டமா பெங்களூர் பக்கம் போய் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்றப்பூர் இங்கிருந்து ஓட்டமா பெங்களூர் போய் விஜய்ஸ்ல இருந்து சிட்டி மார்க்கெட்டுக்கு போகணும் எப்படி போகணும் கேளு பயஞ்சாபுரத்துக்கு பெங்களூர் போய் விஜய்ஸ்ல இருந்து சிட்டி மார்க்கெட்டுக்கு போகணும் எப்படி போகணும் கேளு திருவண்ணாமலை இருந்து பெங்களூர் வந்து இறங்கிட்டா ஆமா சிட்டி மார்க்கெட்டுக்கு போகணும் மாத்தாடி திருவண்ணாமலை இருந்து மெட்ராஸ் வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஏரியா போயிருக்கீங்க இல்லையா எந்த ஏரியா போயிருக்கீங்க சரியா எந்த ஊருக்கு போ நானும் பெங்களூர் வரைக்கும் ஆட்டோட போயிட்டு வந்தேன் எந்த ஊருக்கு போ நான் ஆம்பளக்காரங்க யாரும் பேச சொல்லு எந்த ஊருக்கு போனாலும் இந்த பொம்னாட்டி வாய் மட்டும் அடைக்க முடியும் பொம்னாட்டி வாய் பூரா புலப்பட்டு வாய் காலைல 6 மணிக்கு ஒரு திண்ணில 4 கொண்டு ஒன்னா கூட்டிட்டோம் ஒரு குடும்பம் நாசமா போடும் அந்த மாதிரி தான் அதனால மெட்ராஸ் வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இறங்கி நீ எந்த ஏரியா போயிருக்க நீங்க போனாங்கன்னா போலாம் அண்ணே ரெட்டே ரெடி பண்ணிக்கால ரெட்டே எப்படி நான் போலாம் மொத்த லெஃப்ட்ல போய் ரைட்ல போடா போ ஏண்டா அவன் சும்மா தோசை பெங்களூர் போன என்ன சகலாபுரத்து பேச்சு பாய பயம் பய பயம் ஆபி பயம் கலசி பயம் அப்படிதான் ஆமா அதே திருவண்ணாமலை பக்கம் பேசுனா வாழைப்பழம் அதே சேலம் பெருசலம் பேசுனா வாழைப்பழம் அதுதான் தேசத்தோட வாசகங்கள் எந்த ஊருக்கு போனா எப்படி பேசுறோமோ அப்படிதான் பேசுறோம் மாமத்துக்கு ஊருக்கு போனா அந்தில யாரு நோண்டு யாரை பொதுக்கணும் காலையில புட்டத்துல கிடைக்கும்
அப்படி அது அந்த நேரத்துல சக்தி வந்து சமயத்துல இருக்க முடியாது. அது அம்மாவுடைய பதவி விளக்கம் வானொலி பத்தியா நிறைய வானம் அடிக்கிறது நடக்குது. இந்த மாதிரி வெடி விட்டு நீ பாக்கல எம்மா வரி சேர்த்தாங்களே தெரியல எத்தனை மூணாவது திருவாங்க எம்மா வரி சேர்த்தாங்களே தெரியல தம்பி வரி சேர்த்த பணம் பூரா நானமா போகுது. அப்படி அமல் வணக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் மெம்பர் காடு வாய்ப்பு கொடுத்த மூணாவது திருவிழா அழைத்து வணக்கம். அது மட்டும் கிடையாது, நம்மளை போல நாடக பேராசிரியர் நிறைய பேர் இருப்பாங்க. ஆட்டுக்காரவாதியாரு அப்பா அவரு வணக்கம் வணக்கம். சின்ன சிறுவன் திருநாவு கருத்து சிறுவன் வணக்கம். வணக்கம். பரமகடலுக்கும் மாமகேஸ்வரி பெண்ண மூத்த மகனாக விளங்கக்கூடிய விநாயகர் பெருமானை வணங்கினார். சத்தியமா சத்தியமா இந்த ஒரு மாதிரியா சாச்சா உலகத்திலே பெரிய விநாயகர் பெருமான் தான் அவங்க முந்தி பிறந்தவர் அப்படின்னு சொல்லி முதல்ல விநாயகர் சத்தியமா மாரியா சாச்சா சொல்றேன். விநாயகர் பெருமான் பெரிய ஆள் இல்ல, இவரோட பெரிய ஆள் நிறைய பேர். விநாயகரோட பெரிய ஆளு அவர் தான் மூளை கடிச்சான். மூளை கடிச்சான் அப்படி கிடையாது. அப்பெல்லாம் சாரி தப்பிட்டாங்க, கேன் வச்சுட்டு எல்லாம் ஊத்தி கொடுத்தாங்க. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. கவர்மெண்ட் கண்டுபிடிச்சது எம்எல்ஏ மைக்கா பாப்போம் நேரா போறது ஒரு 2 கிளாஸ் மட்டும் ஊத்துறது எல்லாம் முறுக்கி டைட்டா வர முடி ஒரே முடி 3 மாசம் ஆக முடியாது. நேரா போவான் ஒரு பொண்ணு வாங்கிட்டு வருவான். என்ன பையனா நேரா போவான் ஒரு பொண்ணு வாங்கிட்டு வருவான். கையில எடுக்கிறது வாயில வைக்கிறது ஒரு மூளை கிடைக்கிறது வாயில வச்சு அம்மிக்கு பிட்டு போடுறது. நல்ல அனுபவம் உனக்கு. அவரு பெரிய இல்ல, அவரோட பெரிய ஆளு. அவருக்கு சூத்து அடிச்சா பாட்டு. ஆமாண்டா
டேய் ஏய். சத்தியமா சொல்றேன் ஆ. இன்னைக்கு கடை ஒயிட் ஷாப் லீவு கடவுள பிளாக்ல ஒரு கோட் 300 ரூபாய் 350 300 ரூபாய் 350 ரூபாய் ஆமா ஆ. நேரா போவான் போவான். ஒரு கோட் வாங்கிட்டு வருவான் வாங்கிட்டு வருவான். கையில வச்சு ஆ. நல்ல ஒரு குலுக்கு எங்க ஓடுடா ஆஹா. ஒரு குலுக்கி ஆ. சூத்துல தட்டு ஆ. மேல ஒரு தட்டு ஆ. ரெண்டு தட்டு ட்ரில் குடிக்கு ஆஹா. அவரு இல்லையா இல்லப்பா அவரோட பெரிய ஆளு ஆமா ஏய், வெங்க ஏய், ஏய், மூக்கு கணேசா. ஓங்க நிக்கிறா. ஒரு 60 ரூபாய் இல்லையா ஏண்டா நான் சங்கராபுரத்துல பைக் எடுக்கும்போது எடுக்கும்போது மணி 8 மணி 8 மணி திருக்கோயிலுக்கு வந்தா 4 மணி ஆ. வேகாதிகாம வந்து பாரு வேகாதி வேகமா வேகாதிகாம வந்து ஆ. அரகட வேலூர் என்ட்ரு ஆகணும் ஆ. உள்ள என்ன உடனே வென்றவனே மெயின் ரோட்ல ஆ. ஒரு விநாயகர் கோயில் பார்த்தேன் ஆ. அந்த விநாயகர் கோயில் கேட்ல ஆ. அந்த இரும்பு கேட்ல இரும்பு கேட்ல ஊம்பு கணேசன் போட்டு இருந்துச்சு பெரிய ஓ அந்த ஓ புட்டு இருந்துருக்குமோ நீ பஞ்சாயத்து கூட்டிட்டு ஐயா 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 ஏய் சுவாமி பிள்ளையார் பிள்ளையார் பெருமாள் பிள்ளையார் திருக்கும் பிள்ளையார் இதயத்திற்கும் பிள்ளையார் திருக்கும் பிள்ளையார் இதயத்திற்கும் அம்மா நீட்டு போல புசுக்கு உள்ள ஒரு உருவம் பெருசுடா எப்ப அப்படியே மீன் வரைக்கும் ஐயா ஐயா அவரை பார்த்துட்டு அதே கூடி பால் எங்கென்றைக்கும் நல்லவனாகும் வல்லவனாகும் உலகில் வாழ்ந்திருப்பாய் எழுந்து ஐயா விநாயகா என்ன வாழ்விட்டு வர முடியாது இந்த ஊர் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த இடத்துல பட்டரை போட்டு பட்டரை சுத்து போட்டு சிமெண்ட்ல உட்காருங்க என் நாடகத்துல இன்னைக்கு நாடகம் என்னன்னு தெரிவிக்கிறோம் இன்று இரவு என்ன நாடகம் என்று தெரிவிப்பார் தெரியும்
வாங்க வாங்க உட்காருங்க நடத்துங்க அந்த இங்கு வரணும் இங்கு வந்தா நீ அப்படின்னா உள்ள சார் சரிதான் நீங்க அனைவரும் சார் சரிதான் அழகான தமிழ்நாடு பேச கத்துக்கணும் சரிதாங்க என் நாட்டுக்கு கொண்டாட வளர்க்கூடிய விழுப்புரம் மாவட்டம் தண்டாச்சிபுரம் தாலுகா தண்டாச்சிபுரம் இட்லி சுடும் ஆறு முறை காலைல அஞ்சலி சாப்பிட்டு வீட்டு போயிடலாம் அப்படின்னாங்க விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாட்டுக்கு தலைநகர் சென்னை ஒரே மாவட்டமா இருந்தா நிர்வாகம் செய்தார் அதனால் ஒவ்வொரு மாவட்டமாக பிரித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் தண்டாச்சிபுரம் தாலுகா சேர்ந்தா அந்திலி நன்னாகரம் அந்திலி நன்னாகர்ல இதோ பெரியவர் முதல் சிறியோர் வரை ஆடு மாடு மனுமக்கள் பிறந்தார் நோய் பெற்ற வாழ்வோம் குறையில்லா செல்வத்தோடு வாழ வேண்டும் மூக்கு பிணி சாக்கர் என்பதை அதனால் வருஷத்துக்கு ஒரு முறை மாரியம்மனுக்கு காப்பு கட்டி சாகந்த கூழாக்கும் ஒரு வீட்டுக்கு ஏற்படுத்தி நல்ல ஒரு பெரிய கொப்பரி வச்சிருப்பாங்க கொப்பரி வச்சுட்டு ஒரு வீட்டுக்கு பார்த்தோன்னா ஒரு குடத்துல கூழ போட்டு நல்ல வேப்பனை கட்டி வீட்டுக்கு கொண்டு வருவாங்க கொண்டுட்டு வந்து இந்த கோயில் ஆமா கொண்டு வந்து இந்த கோயில் இருக்கிற கொப்பரில ஊத்திட்டு ஒரு குடத்தை ஊத்திவிட்டு ரெண்டு குடத்தை மூடிட்டு போய் மாட்டுக்கு தொட்டில ஊத்துவாங்க கேட்டா மாரியாத்தா கூழ் ஊத்துறாங்க எந்த ஊர்ல மாரியாத்தா கூழ் குடிச்சு எந்த ஊர்ல மாரியம்மா கூழ் குடிச்சா எங்கிட்ட சொல்லு ஆமா மாரியாத்தா கூழ் குடிச்சா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இங்க விழுப்புரம் மாவட்டத்துல மயிலப்படுறாங்க என்ன வேலை மாரியாத்தா கூழ் குடிச்சா உனக்கு என்ன வேலை கல்புரை யாத்திரமே அந்த கல்புரம் கூட ஏறுவில்லை வகையா போயிடுது தெய்வம் இருப்பது உண்மை உண்மை தெய்வம் இருப்பது உண்மை கண்ணால பாத்துக்கியா சத்தியமா கடவுளே மாரியாத்தாவை என் கண்ணால நேரா பாத்துக்க எங்க சத்தியமா கடவுளே அந்த மாரியாத்தாவை கண்ணால பாத்து எங்க பாத்துக்க மாரியாத்தாவை யாஸ் கோயில்ல பாத்துக்க மேரியம்மாடா மேரியம்மா மாரியம்மா இல்லது குழந்தையோட இருக்கும் நம்மள அதான் மாரியம்மன் நினைச்சிருக்கேன் அங்க பார்க்க முடியாது அதான் மாரியம்மன் சரிதான் தெய்வம் இருப்பது உண்மை உண்மை தெய்வம் எப்படின்னா கண்ணுக்கு தெரியாது சரிதான் கண்ணுக்கு தெரிஞ்சும்னா மாடு சாணி போடுது அந்த சாணி எடுத்து பிள்ளையார் பிடித்து மஞ்சள் குங்குமம் அருகம்புல்லு வச்சுட்டு கரம்புல வச்சிடு அது வந்து கொலைக்குதா அதே சாணி கரம்புல இருக்கட்டும் அது வந்து கொலைக்கும் அதுதான் தெய்வம் 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 பொறுத்து தண்டனை
மக்கள் அப்பவே தண்டனை. நாம அடக்கி நல்ல விதமான வார்த்தைகள் பேச வேண்டும். நல்ல வார்த்தை தான் ஒரு வாயில போறான். ஆள் வளருடா, ஆனா பல்லுக்கு கேட்கணும். தயாரிச்சு வச்சுக்கலாம் காலம் நேரம் ஆகுது. காலம் நடந்து போகிறது. இதோ இந்த ஊர் பொதுமக்கள், நாட்டாமை, கோவில் தர்மகர்த்தா, ஊராட்சி மன்ற தலைவர், அவரை சார்ந்த கவுன்சிலர், நம்பர், தங்க தாய்க்குல சிகாமணிகள், வாலிப நண்பர்கள், இங்குள்ள நாடக பிரபல பேராசிரியர்கள், இதோ மூணாங்கோத்து பேர்க்காரர், அவருடைய குடும்பத்தாருக்கும் இவருடைய ஸ்ரீ ரேணுகா நாடுமன்ற சார்பாக அனைவருக்கும் நன்றி இருந்த வணக்கம். இன்று இரவு எங்களால் தெரிந்தவர்கள் நடத்தக்கூடிய சரித்திரம் நாடக விளம்பரம் ஒரு தடவை சொல்லுவோம், மறுதடவை சொல்ல மாட்டோம். நாடகம் விளையாடி போச்சு. 10 ரூபாய் 2 ரூபாய் திட்டி இப்ப 15 ரூபாய் 25 ரூபாய் பாஸ்ட் நீங்க திரும்பி அவர் நாடகம் சொல்ல பாருங்க. கெட்டிக்காரன் கூப்பிட்டு இன்ன நாடகம் ஒரு தடவை சொல்லும் போது இன்ன நாடகம் கேட்டு நீட்டு என்னாடி போடக்கூடிய அந்த கிராமத்துல அடுத்தக்கூடிய நாடகம் யாரு கேட்டால் தங்க தாய் பிளஸ் ஃபேமிலி விருப்பத்துக்கு இணங்க பொம்பளைக்கு ஏத்த நாடகம். ஆமா இன்னைக்கு பொம்பளைக்கு ஆமா எது கண்டுபிடிச்சா நாடகம் இங்க ஏற்பாடு. இது பெரிய நாடகம். பெரிய நாடகம் அப்படின்னா ஆமாங்க. நான் வந்து பாரு கடையில வந்து 10 பொம்பளைங்க வந்தாங்க. தம்பி கெட்டியார் தம்பி பாஜர் சொல்ற நாடகம் வேணாம். ஊர் ஆட்டோ செய்யற மூலமுத்து திருவிழாக்காரங்க அவங்க சொல்ற நாடகம் வேணாம். ஆமா பொம்பளைங்க எல்லாம் பக்கத்துல பாருங்க. சரி அந்த கிராமத்துல பாரத்ல அதெல்லாம் பெரிய நாடகம். ராமாயணம், அதில் சிவபுராணம், ஆச்சரியம் காலையில் தான். அதோட பெரிய நாடகம் கண்டபுராணம். கண்டபுரம் போய் நொந்து சரி என்ன நாடகம் சொல்லு சொல்லிட்டேன். என்னாடி போல அடுத்த கிராமத்துல தங்க தாய்க்குள்ள சேவை விருப்பத்துக்கு இன்றிரவு நடத்தக்கூடிய நாடகம் யாருன்னு கேட்டால் கயல் தென்றல். கையல் தின்றலாம் அப்பேற்படுக்க நாடகம் அது சூப்பர் நாடகங்க. ஏய் எப்போது அஞ்சா பல குடும்பம் நிறைய கெட்டு போகுது. அதுல நிறைய குடும்பம் கெட்டு போல அந்த கதை வந்து நிறைய லவ் முட்டுது. ஏழே 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 அது கிடையாது. நாடகம் தெருக்கூத்து. இந்த தெருக்கூத்தில் வந்துதான் சினிமா, டிராமா, ஆடல், பாடல், கச்சேரி, நீ சொன்ன சீரியல் கதை அதெல்லாம் அடி கடகம். இந்த இரவு எங்களால் தெரிந்த வரையும் நடத்தக்கூடிய நாடகம் பாரத்தில் ஒரு பாகமா வளர்ந்து காலாகடி சூலாகடி சூர சம்பாரம் என்ன காலாகடி பூலாகடி சூர சம்பாரம் காலாகிடி சூலாகிடிடா ஊளாக்கினியா ஆயுல யாங்காது யாரு மாதிரி காலாக்கிடி சூளாக்கிடி சூர வருவீங்க. சுந்தரி விருந்து, சுந்தரி அபிமன்னன் விருந்து, சுந்தரி அபிமன்னன் விருந்து. பகவான் மருமகனுக்கும் மகளுக்கும் விருந்து வச்சு வைகுந்தத்துல விருந்து ஆனகுந்தி பட்டினால் நாடகத்தை நடத்தா பெரியவர்களால் முன்னுள்ள நாடகத்தில் குறை இருக்கும். இருந்தாலும் குணத்தை கை கொண்டு இடைவரை அதற்கு மாதிரி பணிவுடன் நாடக கதாநாயகனாக பாட்சா பெரியவர்கள் வருகிறார். Julia!